விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சரோட வீடியோஸ் தான் நிறைய போட்டிருப்போம். அதுவும் முக்கியமாக எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் தான். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை பற்றி போட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம 1ஆம் நம்பர் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுவும் எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இன்னும் பழக்கப்படாத ஒரு ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம். சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த ரம்பூட்டான், மங்குஸ்டின் அந்த மாதிரி பழங்களை பார்க்கலாம். ஆனால் அதை விட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் உலகத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என் பேர் ராஜ்குமார். இது உழவனின் குரல். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் சரி, சேவிங்ஸாக இருக்கட்டும் சரி, நிறையா வந்து நம்ம பதிவுகள் பண்ணுவோம் இனிமேல். ஆனால் முக்கியமாக நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் அபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊருக்கு புதுசாக இருக்கும். என்னடா அது பேர் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம ஊர் சப்போட்டா பழம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதோட குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது என்னடா இது ஒவ்வொரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஊரில் நம்ம எப்படி ஒரு வகையாக வந்து ஃபேமிலி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி, வாழையடி வாழையா. அதே மாதிரி ஒவ்வொரு பழ மரத்துக்கும் ஒரு மூதாதையர் ஃபேமிலி இருக்குது. அதாவது வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த பழத்தோட ஒரு பார்க்குற தோற்றமாக இருக்கட்டும் சரி, உள்ளே இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, அதோட குணாதிசயம்லாம் ஒத்து போகும். அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற சப்போட்டா பழம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அதே குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த அபியூ பழமும். ஆக்சுவலாக இந்த நம்ம ஊரில் இருக்கான்னு கேட்டால் 100% நம்ம ஊரில் இருக்குங்க. நம்ம ஊரில் நான் சென்னையிலேயே போய் பார்த்துருப்பேன். அங்கே ஒரு நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாங்க. கேரளாவில் நிறையா வீடுகள்லேயே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் எப்படி இருக்கும், ஒரு பெரிய கத்திரிக்காய் மாதிரியோ ஒரு மஞ்சள் கலர் பழம்னு வைங்களேன். ஒரு ஆரஞ்சு பழம் தான் வெளியிலேருந்து பார்க்குறப்போ, ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு பழம் நல்லா உருண்டையாவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீளமாகவோ இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற சதை வந்து அப்படி கண்ணாடி போல் ஒரு நொங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து விதை இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இனிப்பாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். அந்த சாப்பிட்ட அனுபவம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். அந்த லெவலுக்கு இருக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான பழம். இது பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம அபியூன்னு சொல்கிறோம். ஆனால் பொட்டானிக்கல் நேம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புட்டோரியா கைமிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சப்போட்டேசி குடும்பத்தை வந்து சார்ந்தது. இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமேசான் காடுகள் தான் வைங்களேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரு அமேசான் காடுகளில். அது மட்டும் கிடையாதுங்க, பொதுவாக வந்து தெற்கு ஆசியாலையும் இதை பார்க்க முடியுது. இதோட காய்க்கிற திறன் அப்படின்னு பார்த்தா வருஷம் ஃபுல்லாகவே கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சில மரங்கள் ஆண் மரமாக இருக்கும், பெண் மரமாக இருக்கும், அந்த பூக்கள் பூக்கக்கூடியது. ஆனால் இதை பொறுத்தவரை நீங்கள் விதையில் உற்பத்தி பண்ணாலே நம்ம சப்போட்டா மாதிரி தான் 2-3 வருஷத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துலலாம் சில இடத்துல காய்ச்சிருக்கு. காய்ச்சல் என்னென்னா அதோட திறன் வந்து, அதாவது அந்த பழத்தோட டேஸ்ட்டோ இல்லைனா வந்து சதைப்பற்றோ இல்லாமல் இருக்கும். ஒரு 3 வருஷம் ஆகுதா வேறு லெவலில் இருக்கும். இதை வளர்க்கணும் அப்படின்னா பெருசாலாம் இதே பண்ண வேணாங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு கொய்யாப்பழமோ மாதுளம்பழமோ வீட்டு தோட்டத்தில் வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளர்த்தாலே போதும். இந்த மரத்தை பொறுத்தவரை ஒரு 10 மீட்ரு அந்த ரேஞ்சு தான் ஆவரேஜாக வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் 35 மீட்ரு கூட அதோட சூழ்நிலையை பொறுத்து வளரும். அப்போ பார்த்துக்கங்களேன், 10 மீட்ரு உயரம் உள்ள ஒரு மரம், ஒரு நல்ல வளர்ந்த மரம் 1000 பழம் கொடுக்குன்னா நம்ப முடியுதா? ஆனால் இந்த பழம் வந்து கொடுக்கும். பொதுவாக நம்ம ஊரில் சீசன் அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக அந்த மழை காலம்லாம் முடிஞ்சு, அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் வந்து நம்ம பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பழம். ஆனால் நான் கேரளாக்குள்ளே 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். சில இடங்கள் வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து காய்களை பார்த்துருக்கேன். அதனால் நம்மளை பொறுத்தவரை என்ன ஆகும், வருஷம் ஃபுல்லாகவே வந்து எடுக்கலாம். நிறையா சத்து இருக்குங்க. சும்மா வந்து ஒரு பழத்தை வந்து இதுக்கு சத்து இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது, வைட்டமின் இருக்குது, சி இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். இந்த பழம் வந்து காய்க்கிறப்போ பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பழமாகிறப்போ மஞ்சள் கலரில் அப்படி கோல்டன் மஞ்சளில் ஆகும். அதை நம்ம சென்டரில் நறுக்கணும் அப்படின்னா சுற்றி வந்து தோலை சாப்பிட முடியாது. தோலுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி போல் நொங்கு போல் சதை உள்ளே வந்து விதைகள் இருக்கும். பார்க்கவே வந்து அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட். அப்படியே ஊரில் சொல்லுவாங்க இந்த அல்வாலாம் சாப்பிட்டா அப்படி ஸ்வங்கன்னு உள்ளே போகும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா நர்சரியில் இருக்குது. அப்படி நர்சரி நம்பர் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் கொடுக்குறேன். பட் நிறையா நர்சரிஸ் வந்து இருக்குது. ஏன்னா நர்சரிஸ் வந்து நம்ம ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச நர்சரிஸோட நம்பர் எல்லாமே வந்து கொடுக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தது வந்து சென்னையில் கிரீன்லேண்ட் நர்சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலியாத் கார்டன், அந்த மாதிரி நிறைய நர்சரி இருக்குது. எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நர்சரிஸை வந்து வாங்குங்க. ஆனால் இந்த அபியூ ஃப்ரூட்ஸை பொறுத்தவரை
நீங்கள் கடைகள் அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரியிலே இப்போலாம் வைக்கிறதுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரூ. 150 ரூ. 250 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் விலை எவ்வளோன்னு தெரிலைங்க. நம்மளை பொறுத்தவரை பழங்கள் இப்படி இருக்குது அப்படின்றதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மரங்களில் இதையும் சேர்த்துக்கங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பழங்கள் பற்றி வீடியோஸ் வந்து வரும் போகிற நாட்களில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.